சித்தி ரோகிணிக்கு போன் செய்து பணம் கேட்டு மிரட்டுகிறார். பணத்துக்கு என்ன பண்ணுவது என்று தெரியாமல் தோழியிடம் புலம்புகிறார் ரோகிணி. முத்து மீனாவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் முடிந்துவிட்டது. அது எப்படி அந்த விஜயா கிழவி சும்மா விட்டாங்கன்னு தெரியல. அவ்வளவு சீக்கிரம் இந்த மாதிரி பிரச்சனை விட மாட்டாங்க. அதுவும் மீனா குடும்பம் அப்படின்னா சும்மாவே விட மாட்டாங்க. எப்படி கேஸ் வாபஸ் வாங்குனாகே தெரியல. சத்யாவா எப்படி மனசு மாறி சும்மா விட்டாங்க தெரியணும். பார்வதி ஆண்டி பார்த்து பேசுனா தெரியும். வித்யாவிடம் சொல்லிவிட்டு பார்வதியை பார்க்க கிளம்பும் ரோகிணி. பார்வதி பார்க்க போகிறார். ரோகிணி என்னம்மா, என்ன விஷயம் சொல்லி கேட்க. இல்ல ஆண்டி, சும்மாதான் இருக்கேன், உங்களுக்கு மசாஜ் பண்ணலாம் சொல்லி வந்தேன் சொல்ல. சரி வாமா. விஜயா ஆண்டி இல்லையா கேட்க கொஞ்சம் நேரம் ஆகும்னு சொன்ன. சரி என்று சொல்லி ரோகிணி தன் சகுனி வேலையை பார்வதியிடம் பார்க்கிறது. எப்படி விஜயா கேஸ் வாபஸ் வாங்குந்த ஆண்டி, அவங்க அவ்வளவு சீக்கிரம் மனசு மறக்கூடிய ஆளே இல்லையே. எப்படி மறுநாந்த ஆண்டி கேட்க. எங்கம்மா, நானே எதிர்பார்க்கல. வக்கீல் வந்தாங்க, பேச்சுவார்த்தைக்கு விஜய் கிட்ட 2 லட்சம் தரேன்னு சொன்னாங்க. விஜயா வந்த வரைக்கும் லாபம் சொல்லி வாபஸ் வாங்கிட்டா சொல்ல. ரோகிணி நம்பவே முடியல சொல்ல. நிஜம்தாமா, காசு வாங்கிட்டு கேஸ் வாபஸ் வாங்குன போங்க ஆண்டி, சும்மாதான் சொல்லுறீங்க சொல்ல. அட நிஜமா சொல்லுறேன் வா, அந்த பணத்தை காமிக்கிறேன் சொல்லி பணத்தை காமிக்கிறாங்க. பார்வதி சரி ஆண்டி, பார்த்து பத்திரமா இருக்கட்டும் ஆண்டி சொல்லிட்டு கிழப்புற ரோகிணி. அந்த பணம் எனக்கு வேணும், அதை எப்படியாவது எடுக்கணும் சொல்லி ஒரு பிளான் போடுகிறாள் ரோகிணி. மறுபடியும் விஜயாவுடன் பார்வதி வீட்டுக்கு போகிறாள் ரோகிணி. எல்லோரும் பேசிட்டு இருக்கும் போது போன் வருது என்று சொல்லி வெளியே வருவது போல் பார்வதி பணம் வைத்திருக்கும் இடத்துக்கு போகும். ரோகிணி சாவியை எடுத்து பீரோவை திறந்து பணத்தை எடுத்து பையில் வைத்துக் கொள்கிறாள் ரோகிணி. பின்பு ஒன்னும் தெரியாதது போல் அங்கிருந்து கிளம்பி விடுகிறாள் ரோகிணி. எப்போதும் ரோகிணி விஷயம் அனைத்தும் வெளியே வரும் தெரியல. மீனா முத்துவுக்கு மட்டும் கஷ்டம் கொடுத்து மக்களை வெறி ஏற்றுகின்றார்கள்.